கடகராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் யாரெல்லாம் ஒரு லாங் ஜேர்னி போகணும்னு நினச்சிங்களோ அதில் ஒரு சின்ன தடை ஏற்பட்டு உங்களுடைய பயணம் தொடரும். உங்களுடைய வெளிநாட்டு தொடர்பும் இதே நிலைமை தான். ரொம்ப நாளாக எனக்கு வீசா வரல, பாஸ்போர்ட் வராமல் இருக்குது, டிலே ஆகிட்டுருக்குங்கிறவங்களுக்கு இந்த வாரம் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய உங்களுக்கு இருக்குது. அதுலேயும் கடகராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வார கடைசியில் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு வர்றது உங்களுக்கு எதிர்பாராத பண வரவை கொடுத்தாலும் அதற்கு தகுந்த செலவுகள் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைக்காக செலவு பண்ணுவீங்க. குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சு போக வேண்டிய காலகட்டங்கள் இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. ஸோ இனி வரும் காலங்களில் பேச்சை குறைங்க. பேச்சினால் உங்களுக்கு பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். அதுலேயும் கடகராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய பிஸ்னஸில் நார்மலாக இந்த வாரம் இருக்கும். ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப் சேர்த்து தொழில் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பார்ட்னர் ஏதோ விதத்தில் லாபம் அடைவதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷன் ஜாப் எப்படி இருக்குது, கரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. ஏதாவது ஒரு வேலை, ஒரு வருமானம், ஒரு ஏர்னிங், ஒரு சம்பாத்தியம் டெஃபினட்டாக உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நான் ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருக்கேன், கடன் கிடைக்குமான்னா கண்டிப்பாக நீங்கள் கேட்ட இடத்துல கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. ஒருவேளை உங்களுக்கு அந்த கடன் கிடைச்சாலும் நீங்கள் என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையுமே உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகுமான்னா இல்லை. அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். ஸோ நீங்கள் இந்த வாரத்தில் நிறைய உங்களை டெவலப் பண்ணுறதுக்கு, அப்டேட் பண்ணுறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உருவாகும். இல்லைன்னா நீங்கள் உருவாக்குங்க. உறவுகளால் நன்மை, உறவுகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இது அத்தனை இருக்குது. அது மட்டும் இல்லை, கடக ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் செயலாக்கப்படும். நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் உதவிகரமாக இருப்பாங்க. நீங்கள் யாரோடெல்லாம் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட நேரடியான தொடர்பு வச்சுங்க. எக்காரணத்தை கொண்டும் மீடியேட்டர் வேண்டாம். இந்த வாரத்தில் நீங்கள் விநாயகரையும் காளியும் பிரதானமாக கும்பிட்டு வாங்க.